இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நாம் மீண்டும் வாசிக்க போகிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களை நாம் மீண்டும் வாசிக்க போகிறோம். வசனங்கள் திரையில் இருக்குது, எல்லாரும் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். கையில் பைபிள் இருக்குது. பைபிளை பார்த்தோ நேரடியாக ஸ்க்ரீனை பார்த்தோ எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இந்த வசனங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியை தேவ கிருபையினால ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலிருந்து தொடர்ந்து இதே வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு இரக்கம் பாராட்டினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். முதல் வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய கிருபையினால நாம் கவனித்த செய்தியின் தலைப்பு காட் ஆஃப் வண்டர்ஸ், அதிசயங்களின் தேவன் என்ற தலைப்பில் இதே வசனத்திலிருந்து நாம் வேதத்தை தியானித்தோம். அதில் தேவன் இந்த புழுவுக்கும் பூச்சிக்கும் தேவன் வாக்கு பண்ணின 3 அதிசயங்கள் என்று கவனித்தோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிவ்யூ தட். ஒரு முறை நான் ரிவைஸ் பண்ணி அப்படியே கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு புழுவுக்கு தேவன் வாக்கு பண்ணின 3 மாற்றங்கள். முதலாவது, ஆண்டவர் என்ன மாறும் என்று வாக்கு பண்ணினார் என்றால், God said, I will change the nature of the worm. இந்த புழுவினுடைய தன்மையை மாற்றுவதாக தேவன் வாக்கு பண்ணினார். புழுவை எந்திரமாக மாற்றுவேன். 2வது, புழுவின் பெயரை கர்த்தர் மாற்றுவதாக சொன்னார். உன்னை எந்திரமாக மாற்றுவேன், அதனுடைய பெயர் மாற்றத்தை கர்த்தர் சொன்னார். 3வது, புழுவின் இடத்தை கர்த்தர் மாற்றினார். அடியிலே மறைந்திருக்கும் புழு கண்மலையை மிதிக்கிற ஒரு புழுவாக மாறும் என்று இடத்தை தேவன் மாற்றினார். 2வது, 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இதே வசனத்திலிருந்து அடுத்த பகுதியை நம்ம கவனித்தோம். அதில் பேசும்போது டு நாட் ஃபியர், பயப்படாதே என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசின செய்தியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். ஒரு புழுவாக பூச்சியை போல நாம் இருந்தாலும் ஏன் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் 3 காரணங்கள். நம்பர் 1, there is help in God's power. தேவனுடைய வல்லமையில் நமக்கு உதவி உண்டு என்பதை அறிந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 2, there is hope in God's purpose. தேவனுடைய நோக்கத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு என்ற நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 3, there is honor in God's presence. தேவனுடைய பிரசன்னத்தில் நமக்கு கனம் உண்டு என்பதை நாம் நம்புவோமானால் நமக்கு பயம் அவசியம் இல்லை என்று நாம் கவனித்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இதே வசனத்தை கர்த்தரனுக்கு காண்பித்து மீண்டும் பேச என்னை கர்த்தர் வழி நடத்தினார். இந்த முறை நாம் கவனிக்க போகிற வேத பகுதி அதே ஏசாயா 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் ஒரு வார்த்தையை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். எஸ், நீ தூற்றுவாய், நீ சுழல் காற்று போல உன் சத்துருக்கள்லாம் பறக்கடிக்கப்படுவார்கள், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், மலைகளை நொறுக்குவாய். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 16ஆம் வசனத்தின் கடைசியில் சொல்றாரு, நீயோ, எல்லாரும் சொல்லுங்க, நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து மேன்மை பாராட்டுவாய். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூறுவாய். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள் களிகூறு. நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூறுவாய். பொதுவாகவே ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய காரியத்தை சாத்தியமாக்கும் போது, சாதிக்கும் போது, ஒரு முயற்சி எடுக்கும்போது
பொதுவாகவே களைப்பு என்பது இயல்பாக வரும். இயல்பு. இந்த கன்வென்ஷன் முடியும் போது அநேகர் இடத்துல கேட்டாங்க, பாஸ்டர் ரெஸ்ட் எடுத்தீங்களா பாஸ்டர், தூங்குனீங்களா பாஸ்டர் அப்படிலாம் கேட்டாங்க. ஆமாம், நான் ராத்திரி தூங்கினேன், அவ்வளோதான். அடுத்த நாள் காலையிலேருந்து வீடு டெடிகேஷன், கல்யாணம், அப்படி வண்டி ஓடுது. 2 நாளாக கன்னியாகுமரியில் மீட்டிங், நேற்றுக்கு ராத்திரி தான் வந்து சேர்ந்தேன். திரும்ப இன்றைக்கி 4 கூட்டம், 4 ஆராதனை, திருப்பி சாயங்காலம் வாலண்டியர் மீட்டிங் இருக்குது. நாளை காலையிலேருந்து திரும்ப அடுத்த கூட்டங்கள் ஆரம்பிக்குது. இப்படியே தான் நம்மளுக்கு ஓடுது. ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு பெரிய வேலை முடிஞ்சால் என்ன வரும்? களைப்பு வரும். இங்கே பாருங்கள், இந்த புழு செஞ்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையெல்லாம் பதறாக்கி குன்றுகளை எல்லாம் குப்பையை போல மாற்றி இருக்கு. அந்த எந்திரம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கு. முடித்த பிறகு களைப்பாக இருக்கும்னு பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூறுவாய், களி கூறுவாய். இந்த சந்தோஷம் என்பது தேவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய நன்மை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். சந்தோஷம் அப்படின்றது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லி, பயப்படாதே, நீ சந்தோஷமா இரு, நீ மகிழ்ந்துரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6:10 பாருங்க. துக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாய் நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பார்க்குற மக்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க துக்கம் உள்ளவர்கள் தான் நம்ம அவங்கள சொல்லலாம், துக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். அவ்வளவு போராட்டத்தின் நடுவில் இருக்கிற பவுல் சொல்கிறாரு, மற்றவங்க எல்லாரும் எங்களை துக்கம் உள்ளவர்கள்னு சொன்னால் கூட நாங்கள் எப்படி எங்களை விளங்க பண்ணுறோன்னா, எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது தேவன் தருகிற ஆசீர்வாதம். பயந்து நடுங்கி இருக்கிற ஒரு புழுவையும் பூச்சியையும் பார்த்து, பயப்படாதே, கர்த்தருக்குள் மகிழ்ந்துருன்னு கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு இதே வசனத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு இன்றைக்கு பேசுகிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சவாலுக்கு முன்னாடி நின்று கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் எதிர்கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய இருளின் பள்ளத்தாக்கை கடந்து இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற யாராவது ஒருவர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணுமா, நான் கண்டிப்பாக அந்த ஆராதனை கலந்து கொள்ளணுமா, அவசியமானு கூட நீங்கள் கான்டெம்ப்ளேட் பண்ணியிருக்கலாம். அந்த நிலையில் நீங்கள் இன்றைக்கி ஆராதனைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கலாம். சில பேர் உங்கள் துக்கங்களை வெளியே சொல்ல முடியாத ஒரு பயங்கரமான பாரத்தினால் நிறைந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இன்றைக்கு வெளிப்படுகிறது, நீயோ கர்த்தருக்குள் களிகூறு, நீயோ கர்த்தருக்குள் களிகூறு. மற்றவர்கள் உன்னை துக்கம் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பாங்க, ஆனால் நீயோ கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். Gladness is a good medicine என்று வேதம் சொல்லுது. நல்ல ஒரு மருந்து. நாம் எல்லாரும் மகிழ்ச்சியா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்படி கர்த்தருக்குள்ள இவ்வளோ பெரிய சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய இவ்வளவு காரியங்களுக்கு நடுவில் எப்படி ஒரு புழு, ஒரு பூச்சி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு தேவனுடைய பிள்ளை போராட்டங்களை சந்திச்சுட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னைக்கு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். 3 காரியங்களை கவனிக்க போகிறோம். முதலாவது, எப்படி சந்தோஷமா இருப்பது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். எப்படி நாம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பது? முதலாவது எழுதுங்க. We can rejoice in the Lord when we experience His redemption. தேவனுடைய மீட்பை நாம் அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள் நாம் களிகூர முடியும். தேவனுடைய மீட்பை நாம் அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள் களிகூர முடியும்.
we can rejoice in the Lord when we experience his redemption. அவருடைய மீட்பை அனுபவித்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவாங்க. மகிழ்ச்சியோடு சியோனுக்கு திரும்பி வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவாங்க. சஞ்சலம், தவிப்பு ஓடியே போயிடும் சொல்றார். மீட்கப்படுதலுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல சிறந்த ஒரு உதாரணத்தை வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் படிக்கலாம். யாத்ராகம புஸ்தகத்தில் யோசேப்பையும் இஸ்ரவேலரையும் அறியாத ஒரு பார்வோன் சிங்காசனத்தின் மேலே வந்து உட்கார்றார். கீழே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகிறத பார்க்கிறது அவருக்கு சந்தோஷமா இல்லை. அவளை ஒடுக்க திட்டமிடுகிறார். அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை அடிமையாக மாற்றுகிறார். அவர்களை அடிமையாக்கி தன்னுடைய இஷ்டத்திற்கு அவர்களை வேலை வாங்குகிறார். 430 வருஷம் அடிமைகளாக மாறுகிறாங்க. அவர்கள் பெரிய பெரிய பட்டணங்களை வெளியே கட்டி சாதித்தது போல வெளியே தெரிந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்களுக்கு மிகுந்த துக்கம் உண்டானது. மிகுந்த வேதனையோடு வாழ்நாட்கள் ஒவ்வொன்றையும் கடத்தி கொண்டு போனாங்க. வேலையில் சந்தோஷம் கிடையாது. என்னமோ சாதனை படித்த மாதிரி இருக்கலாம், ஆனால் நோ ஜாய் இன் ஒர்க். வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டில் சந்தோஷமானு கேட்டால் அங்கேயும் கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, வீட்டுக்கு வந்த இந்த மக்களை பார்வோன் சொல்லுகிறான், உங்களுடைய ஆண் பிள்ளைகள் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரையும் நீ கொன்று போடணும், அவங்கள நதியில் கொண்டு தூக்கி போடு. பயங்கரமான சட்டம், யாரும் எதிர்க்க முடியாது, சொன்னதை செய்யணும். இஸ்ரவேலின் பாளையமெங்கும் அழுகுரல். ஆண் பிள்ளையினால சந்தோஷம், பிள்ளை பெற்றதுனால சந்தோஷப்பட்ட அத்தனை பேருடைய சந்தோஷம் துக்கமாய் மாறினது. எல்லா வீடுலையும் அழுகுரல், பயங்கர துக்கம். ஏன் அப்படின்னு கேட்டால் அடிமைகளாக மாறிட்டாங்க. அவங்க எதிர்த்து குரல் எழுப்ப முடியலை, பேச முடியலை. அவ்வளோ ஒரு பயங்கரமான அடிமைத்தனம். இந்த பழைய ஏற்பாட்டில் எழுத்தின் பிரகாரமாக மாம்சத்தின்படி சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக அடிமைத்தனத்தில் கொண்டு வரப்பட்ட மக்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம கற்பிக்கப்படுகிறது. இந்த எகிப்து என்பதை பாவத்தின் வீடு என்றும் அடிமைத்தனத்தின் வீடு என்றும் புதிய ஏற்பாடு நமக்கு வர்ணிக்கிறது. இந்த எகிப்து என்பது என்னவென்றால், ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனற்றவனாக பிசாசின் கீழே பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாய் இருக்கிறான். அந்த வாழ்வு தான் எகிப்தின் வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. இந்த எகிப்தின் வாழ்வில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை, துக்கத்தில் இருந்த மக்களை எப்பொழுது அவர்கள் கிண்ணறம் வாசித்து மகிழ்ந்தாங்கன்னு கேட்டால், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஒரு இரவில் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. விடுவிக்கப்பட்டவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், விடுதலை எப்பொழுது வருகிறதோ, ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை வருகிறதோ, அந்த மீட்பு அந்த மனிதனை மகிழ்விக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இளைய குமாரனை குறித்து மூத்த குமாரன் சொன்ன அறிக்கையை பாருங்க, வார்த்தையை பாருங்க. தகப்பனிடத்தில் தன்னுடைய இளைய குமாரனை பற்றி, இளைய சகோதரனை பற்றி மூத்தவன் சொல்லுகிறான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காய் அடிப்பித்தீரே அப்படின்னு சொன்னானா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த இளைய குமாரனுக்கு அப்பாவுடைய ஆஸ்தியிலே பாதி பங்கு கிடைத்தது. இவ்வளவு பணம் கிடைச்சி, இவ்வளவு சொத்துக்கள் அவனுக்கு கிடைச்ச பிறகு அதை வைத்து அவன் என்ன செய்தான் என்பதை இந்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வேசிகளிடத்திலே தன் ஆஸ்தி அழித்து போட்டான். அப்போ அவன் ஏன் அங்கே போனான்? இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டே அங்கே போனான்னு கேட்டால், நிச்சயமாக நம்புகிறேன் அவன் எதை நம்புனான்னா, இந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தில் அவன் அனுபவிக்கிற நம்பிக்கையோடு ஆஸ்தி முழுசையும் அழிச்சு போட்டான். தன்னுடைய சொத்து, தன்னுடைய ஹெரிட்டேஜ் அத்தனையும் அழிச்சு போட்டான். ஆனால் அழித்த பின்பு கண்டுபிடிச்சான், எவ்வளவு பணத்தை நான் கொடுத்து ஆஸ்தியவே அழிச்சு போட்டாலும் இதில் எனக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்போ கையில் ஆஸ்தி கிடையாது, வீட்டுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அவனுக்கு நல்லா தெரியும், வீட்டில் நான் பையனாக வர முடியாது, இனி நான் வேலைக்காரனாக தான் வரணும். ஆனாலும் வெளியில் போய் வேலை செய்கிறத விட அப்பா கிட்ட திரும்ப வர்றேன்னு திரும்பி வந்தான். ஏன் வந்தான் தெரியுமா? அவனுக்கு தெரியும்,
எங்கள் அப்பாட்ட வந்து சாப்பாடு மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சான். பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் அவங்க அப்பாட்ட இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சான். அந்த மீட்பை அவன் பெற்ற போதுதான் அவனுக்கு உண்மையான விடுதலை உண்டானது. உண்மையான விடுதலை. ஒரு மனுஷன் எப்பொழுது உண்மையான சந்தோஷத்தை பெற முடியும்னா கர்த்தரால் மீட்கப்படும் போது, பாவத்திலிருந்து மீட்கப்படும் போது. இந்த உலகம் இன்றைக்கு அந்த அந்த இளையகுமாரனை பற்றி நாம் படித்த பொழுது அன்றைக்கு எப்படி அவனுக்கு பல சிற்றின்பங்களை கொடுத்து அவனை மகிழ்விப்பேன் என்று வாக்கு பண்ணினதோ அதே போல இன்றைய வரைக்கும் உலகம் அதை வாக்கு பண்ணுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இதே போல ஒரு வாய்ப்பு மோசேக்கு கிடைத்தது. அவனை குறித்து வாசிக்கிறோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு ஒன்று தெரிஞ்சது, எகிப்தில் அவன் வந்து அடிமையா மாத்திரம் இல்லை, அவன் அரச குடும்பத்தில் ஒரு பிள்ளையா இருந்தா கூட அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிற சந்தோஷம் அனித்தியமான சந்தோஷம். அனித்தியமான சந்தோஷம்னா ஃப்ளீட்டிங் ஜாய்ஸ் அல்லது டெம்பரவரி பிளஷர்ஸ். இது என்றைக்கு நிற்காத ஒரு சந்தோஷம். இன்றைக்கு கூட உலகம் அதுதான் நமக்கு வாக்கு பண்ணுது. உலகத்தில் இன்றைக்கு அநேகர் சந்தோஷத்துக்காக பணத்தையும் பொருளையும் நேரத்தையும் சுகத்தையும் அவங்க செலவழிக்கிறாங்க. என்ன நம்பிக்கையில் செலவழிக்கிறாங்கன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆவடி சர்ச் பக்கத்தில் முன்னால் டாஸ்மாக் வர்றதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு, இந்த ப்ரைவேட் ஒயின் ஷாப். அதில் பக்கத்திலே ஒரு ஒயின் ஷாப் இருந்தது, சர்ச்சுக்கு வெளியிலேயே மெயின் ரோட்டில். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹெவன் வைன்ஸ். ஹெவன் வைன்ஸ். இன்னொரு பக்கத்தில் ஒரு வைன் ஷாப் பார்த்தேன், அதுக்கு வந்து ஜாலி வைன்ஸ்ன்னு பேர் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா, இதை குடிச்சின்னா நீ எப்படி இருப்ப? ஜாலியாக இருப்ப, பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் போயிட்டு வந்தவனை போய் கேளுங்க, எப்படி இருக்கேன்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் உள்ளே போனேன், ஆனால் வெளியே வரும்போது அடிமையாக வந்தேன்னு சொல்லுவான். அது அவனை நல்லா பிடித்து கொள்ளுது, அவனை விட மாட்டேங்குது. இப்போ அவனுக்கு விடுதலை கிடையாது. அந்த பழக்கத்தில் இருந்து அவனை வெளியே வர முடியல. பல வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஊழியத்துக்காக சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தின் முடிவில் அநேக பிள்ளைங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு பையன் கண்ணீரோடு வந்து நின்றான். அவன் சொல்லுகிறான், சார் நான் டெய்லி நைட்டு குடிக்காமல் தூங்குறது இல்லை சார். நான் டெய்லி நைட் குடிக்காமல் தூங்க மாட்டேன் அப்படின்னா. உன் வயசு என்னன்னு கேட்டேன். 13 வயசு, 8வது படிக்கிறான். நான் கேட்டேன், 8வது படிக்கிற 13 வயசு பிள்ளைக்கு உனக்கு எப்படி குடி கிடைக்கும்னு கேட்டேன். அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் குடிப்போம், வீட்டில் எல்லோரும் குடிப்பாங்க, நான் தான் போய் வாங்கிட்டு வருவேன், அவங்க சொல்ல சொல்ல வாங்கிட்டு வருவேன், அவங்க குடிச்சு முடிச்சிருவாங்க, எல்லாம் குடிச்சு முடிச்சு சாஞ்ச பிறகு நான் மீதி இருக்கிறத நான் குடித்தேன். இப்படி குடிச்சு இப்போ நான் என்னவாயிட்டேன், அந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டேன் சார். குடிக்காமல் என்னால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. இப்போ இந்த குடிப்பழக்கம் நம்முடைய நாட்டை போட்டு ஜனங்களை எவ்வளோ வேதனைப்படுத்துன்றத நம்ம பிரசங்கம் பண்ணி தெரிய வேண்டியதில்லை. சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளவு இதில் அடிமைத்தனம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இதில் ஏதாவது குறைவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ புது திட்டங்கள் கொண்டு வரப்படுது. என்ன திட்டம்? வீட்டிலிருந்து ஆப்பிலே பார்க்கலாமா, ஒவ்வொரு கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கிறது, அவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கலாம், ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாமா. என்ன இப்போ புதுசாக ஒன்று வரப்போகுதுன்னு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த நிலைமையில் கொண்டு போய் நம்ம நாட்டை விடப்போதோ தெரியல. என்னதான் அது? ரெஸ்டோ பார் அப்படின்னு வரப்போதான். அது ரெஸ்டோ பார்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குமா, அதிலே பாரும் இருக்குமா. சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம், பாரும் உட்காந்து என்ன பண்ணலாம், குடிக்கலாம். இப்போ இருக்கிறது போல ஷெட்டுலலாம் கிடையாது. எல்லாம் குழு வசதியோட 5 ஸ்டார் வசதியோட என்ன பண்ண போகுது, நல்லா இன்னும் வண்ண வண்ணமாக எல்லாரையும் சுண்டி இழுக்கிறபடி சம்பாதிக்கிற அத்தனை லட்சத்தையும் கெடுக்கிறதுக்கு புது திட்டங்கள் வரையப்படுகிறது. இவ்வளவும் கொடுத்து உள்ளே போகிறவனை போய் கேளுங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கியான்னு. உள்ளே போனேங்க, இப்போ என்னவாயிட்டேன், அதுக்கு அடிமையாயிட்டேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ரன் பண்ணுறாங்க இல்லையா? எதுக்காக? இதை போய் அடைந்த பிள்ளைகளை போய் பாருங்கள். இதை குடித்தா, இதை சாப்பிட்டா, இந்த மாத்திரையை போட்டால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சவன் எல்லாரும்
இப்போ அதுக்கு அடிமையாக இருக்கிறான். என்னோடு கூட படித்த ஒரு மாணவன் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன் மொத்த சொத்தையும் அழித்து ட்ரக் அடிக்டாக மாறினான். கடைசியில் அவனுக்கு காசு கிடைக்கல, வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் கொண்டு விற்றுட்டான். மிக்சி, கிரைண்டர், பீரோ, என்னென்ன இருக்கோ அத்தனை விற்று அந்த போதைக்காக விற்று பித்து பிடிச்சவன் மாதிரி அவன் போதைக்கு அடிமையாக இருந்தான். கடைசியில் காசு இல்லைன்னு சொல்லி ரத்தத்தை விற்று போதை பொருளை வாங்கினான். இப்படி தான் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தும். உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் கூப்பிடும்போது சந்தோஷம் தருவேன் அப்படின்னு கூப்பிடும், ஆனால் உள்ள அதுக்குள்ள இறங்கினவனை அடிமையாக மாற்றிவிடும். அன்றைக்கு எகிப்து யோசேப்பை பார்த்து, உன் வீட்டார் எல்லாரையும் உள்ள கூட்டுவா, இந்த தேசத்தில் சிறந்த இடத்தை உனக்கு தருவேன், உங்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் சிறந்த மேய்ச்சல் உள்ள கோஷேன் கேட்டு வாங்குங்கன்னு சொல்லி போய் சந்தோஷமாக உள்ள உட்கார்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வீடுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாய் வரவேற்ற அதே தேசம் சில ஆண்டுகளில் அவர்கள் அத்தனை பேரையும் அடிமையாக்கி என் கைக்கு விடுவிக்க போகிற தேவன் யார் என்று கேள்வி கேட்டான். பாவம் நம்மை இழுக்கும் போது அப்படிதான் இழுக்கும். அது ரொம்ப அழகாக பல வண்ணங்களில் பல தோற்றங்களில் இருதயத்தை கிளுகிளுப்பாக்கும்படி ஒரு மனுஷனை என்ன செய்யும்? இழுக்கும். ஆனால் அது அவனை அடிமையாக்கும். அடிமையாக்கி என்ன செய்யும்? அந்த பாவம் எப்படி அவனுக்குள்ளே கிரியை செய்யும்? யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கனின் கம்பீரம், 4ஆம் வசனம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க. யோபு 20:4, துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் நீர் அறியீரோ என்று அடுத்த வசனம் முடிகிறது. துன்மார்க்கனுடைய கம்பீரம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? குறுகினது. மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும். The happiness of evil is very brief. The joy of the wicked lasts only for a moment. ஒரு நிமிஷம் நிற்கும், அப்புறமா மறைஞ்சு போயிடும். தேவன் கொடுக்கிற சந்தோஷமோ ஒரு நிமிஷம் அல்ல, தேவன் கொடுக்கிற சந்தோஷம் நித்திய சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஒரு நாள் தாவீது ராஜா அவனுடைய வீட்டின் உப்பரிக்கையின் மேலே உலாவி கொண்டிருந்தான். பக்கத்து வீட்டில் தன்னுடைய உண்மை சேவகனாகிய உரியாவினுடைய மனைவி பத்சேபாள் அவள் குளித்து கொண்டிருந்தாள். இந்த காட்சியை பார்த்த திருமணமான ஒரு தாவீதுக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்தது. அவளுடைய அழகுல மயங்கினான். இத்தனை பெண்களை ஏற்கனவே அவன் திருமணம் செய்து வைத்திருந்தான். இந்த பெண்ணையும் நான் அடைஞ்சா நான் சந்தோஷத்துல உச்சத்துக்கு போயிருவேன் நினைச்சான். அந்த பெண்ணை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன் வீட்டிற்கு கொண்டு வந்து பாவம் செய்தான். தன் மனைவிக்கு துரோகம் செய்தான். அப்ப மனசு என்ன சொல்லியிருக்கோம்? ஐயோ, எவ்வளவு சந்தோஷம் நம்ம அனுபவிக்க அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. நினைச்சதை சாதிக்க முடியும், கேட்டதை பெற முடியும், நம்மளுக்கு எதிர்த்து பேச யாருமே கிடையாதேன்னு நினைச்சான். யாருக்கும் துணிச்சல் கிடையாது அவனை கேட்கறதுக்கு. சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சான். ஆனால் அதே மனுஷன் 51ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறான் 12ஆம் வசனத்துல, உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. அப்போ பாவம் செய்யும் போது உற்சாகம் இருந்தது. பாவம் செய்யும் போது அது சந்தோஷத்தை அவனுக்கு வாக்கு பண்ணினது. ஆனா செஞ்சு முடிச்ச பிறகு சொல்லுகிறான், எனக்குள்ள உற்சாகமும் இல்லை, எனக்குள்ள சந்தோஷமும் இல்லை. பாவம் பயங்கரமான வஞ்சனை உள்ளது. அது தூரத்திலிருந்து மக்களை வந்து இழுக்கும் போது, நீ வா, உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லும். படித்தவன் படிக்காதவன், அறிந்தவன் அறியாதவன், பலம் உள்ளவன் பலவீனன், அதனுடைய விளைவை பார்க்காமல் பித்து பிடிச்சவன் போல போகிறான். நேற்றைக்கு முந்தின நாள் நான் விமான நிலையங்களில் உள்ள வந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே பார்த்தா விமானத்தில் பறக்க போகிறவங்களுக்கு, விமானத்தில் பறக்கிறதுக்கு முன்னால் 1 மணி நேரம் விமானத்தில் உட்காந்துருந்தா 1.5 மணி நேரம் நீங்கள் உள்ளே வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் இஸ் ப்ரொஹிபிட்டட்.
அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சென்னை விமான நிலையத்திலே பார்த்தேன், 2 முனையிலும் இருக்குது. 2 முனையிலே நல்ல கண்ணாடி அறை போட்டு ஸ்மோக்கிங் கார்னர்னு வச்சுருக்கிறாங்க. விலை உயர்ந்த சிகரெட் பேக்கெட்டுகளை அங்கேயே விற்கிறாங்க. அவங்க அடுத்த 1.5 மணி நேரம் ஸ்மோக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு, அந்த 1.5 மணி நேரம் ஆகிலும் அவங்க என்ன பண்ணிடணும், புகைச்சிடணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் இவங்க புகை மற்றவனுக்கு, மற்றவன் புகை இவனுக்கு, வாய் வழியா மூக்கு வழியா, அந்த ரூமே பார்த்தா புகை மண்டலம் மாதிரி. என்ன பயங்கரமாக இருக்கு. அந்த பேக்கெட்லேயே படம் போட்டு விற்கிறான். சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு கீழே போட்டுட்டு, வாயெல்லாம் வெந்து போய் புண்ணாகி அழுகி போன மாதிரி படத்தை போடுறான். இதுதான் உன் முடிவு. லங்ஸை பற்றி படம் போடுறான். இந்த லங்ஸ் இப்படி மாறிடும் நீ புகைப்பிடிச்சான்னு சொல்லி காட்டுறான். அதையும் பார்த்துட்டே காசு கொடுத்து வாங்குறான். அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு, ஸ்மோக்கிங்க்கு அடிக்டாக மாறினார். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 சிகரெட் பிடிக்கிற ஒரு பைத்தியமாக மாறினார். சிகரெட் இல்லாமல் வாழ முடியாது. இப்படிப்பட்ட பைத்தியம் சிகரெட்டை பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணுன்ற ஒரு அடிமைத்தனம் அவரை கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டதுன்னா, சென்னையில் உள்ள பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் 21 வயதில் மன தளர்ச்சி ஏற்பட்டு, மன அழுத்தம் ஏற்பட்டு, என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு சொல்லி தற்கொலை பண்ணுறதுக்கு ட்ரெயினுடைய தண்டவாளத்தை அவர் போய் தேடினார். அவரை விடுவிக்க யாராலும் முடியவில்லை. ஆனால் அந்த மரண விளிம்பில் நின்று கொண்டிருந்த எங்கள் அப்பாவுக்கு கோவிந்த சுவாமி என்று சொல்லுகிற ஒரு இந்து நண்பர் வந்து இயேசுவின் அன்பை சொன்னார். இயேசு மீட்கிறவர் என்பதை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்த எங்கள் அப்பாவை தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவித்தார். அதோட விளைவு என்னன்னா, 60 வருஷம் கழிச்சு அவருடைய சந்ததியாக இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அன்றைக்கு மாத்திரம் எங்கள் அப்பாவை ஆண்டவர் விடுவிக்காம போயிருந்தா இப்படி ஒரு சந்ததி பிறந்திருக்காது. தேவனுடைய பெரிய திட்டம் நிறைவேறி இருக்காது. ஆம், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவம் உனக்கு சொல்லும் சந்தோஷம் அனித்தியமான சந்தோஷம், கொஞ்ச நேரம் நிற்கிற சந்தோஷம், அது நிலையில்லாத சந்தோஷம். ஆனால் கர்த்தர் நமக்கு நித்திய சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். யார் தெரியுமா அந்த நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? மீட்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, யார் அவங்க? மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சில பேர் இங்க கேட்டுட்டு இருக்கவங்க சொல்லலாம், ஐயா நான் சிகரெட் பிடிச்சதில்லை, நீங்க சொன்ன குடிப்பழக்கம் எனக்கு கிடையாது, நான் ட்ரக் எடுத்ததில்லை, நான் அப்படி எந்த தாவீதை போல விபச்சார பாவம் நான் செஞ்சதில்லை, நான் சன்மார்க்கமா ரொம்ப சுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். நாம் பாவத்திலே கருத்தரிக்கப்பட்டோம், நாம் துர்க்குணத்திலே உருவானோம். நம்முடைய நீதி, சுயநீதி தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாம் ஒருவரும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியாது. நாம் எல்லாருமே பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவிகளை ரட்சிக்க, இந்த பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார், அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை விடுதலையாக்கி நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக 2 சகோதரர்கள் ஒரு முறை வழக்கம் போல அவங்க பக்கத்தில் உள்ள ஆற்றில் குளித்து கொண்டிருக்கிறது போல, எவ்ரிடே குளிப்பாங்க, அதே போல ஸ்விம் பண்ணி குளிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு பின்னால் இருந்து ஆற்றுக்கு போனாங்க. அந்த ஆற்றில் அன்றைக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ அண்ணன் தம்பியை பார்த்து சொன்னானா, தம்பி இன்றைக்கு குளிக்க வேணாம், வாட்டர் ரொம்ப கரண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வேகமாக தண்ணி போயிட்டுருக்கு, நம்ம குளிக்க வேணாம், ஊரில் இருக்க பொருள்லாம் அடிச்சுட்டு போது வேடிக்கை பார்த்துட்டு நிற்போன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அடிச்சுட்டு போகுது தண்ணியில். இதை பார்த்துட்டு இருக்கும் போது தம்பி திடீர்னு சொன்னானா, அண்ணே அங்கே பாருங்க ஒரு நல்ல கம்பளி போகுது, கருப்பு கம்பளி நல்லா அழகாக இருக்குது, நம்ம காசு கொடுத்ததெல்லாம் வாங்க முடியாது, நான் போய் அதை பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னானா. அண்ணன் சொன்னானா, வேணாம்ப்பா
இது ரொம்ப ஆபத்தானது, தயவுசெய்து நீ போகாதேன்னு சொன்னான். அவன் கேட்கல. ஆனால் நம்ம குளிக்கிறது தானே, டெய்லி போகிறது தானே, ஒன்றும் ஆகாது, நான் வந்துடுவேன். வேகமாக உள்ளே குதித்தான். உள்ளே குதித்து அந்த கருப்பு கம்பளியை போய் வேகமாய் பற்றி கொண்டான். பிடிச்சிட்டு அவன் திரும்ப கரை பக்கம் நீந்த முயற்சி செய்தான். ஆனால் அண்ணன் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவனால் நீந்த முடியல. அந்த தண்ணீர் அப்படியே அவனை அடிச்சுட்டு போகுது. அப்போ அண்ணன் அவனை பார்த்து கத்துறானா, தம்பி அந்த கம்பளியை விட்டுட்டு வா, கம்பளியை விட்டுட்டு வா. தம்பி உள்ளேருந்து கத்துனானா, அண்ணன் நான் கம்பளி எப்பமோ விட்டுட்டேன், அந்த கம்பளி என்ன விட மாட்டேங்குது, அந்த கம்பளி என்ன விட மாட்டேங்குதுன்னு கத்துனான். அண்ணனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன இவன் சொல்லுகிறான்னு. கொஞ்ச நேரத்தில் கண்ணில் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கம்பளியோடு அப்படியே அந்த தம்பி அப்படியே அடிச்சுட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான். இவன் ஊருக்குள்ளே ஓடி போய் இந்த மாதிரி தம்பியை வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஏதோ ஒரு கம்பளியை பிடிச்சான், கம்பளி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு அவனன்னு சொல்லி வீட்டுக்கு போய் சொன்னான். ஊராரெல்லாம் ஓடி வந்து அவனை தேடினாங்க, எங்கே இருப்பான்னு. கடைசியில் அவனுடைய சிதைந்து போன ஒரு சில துண்டுகள் மட்டும்தான் கிடைச்சது. என்னன்னு கண்டுபிடிச்சா உண்மை என்ன வெளியே வந்துச்சு. அந்த பையன் போய் பிடிச்ச கருப்பு கம்பளி வந்து கம்பளி இல்லை, அது கருப்பு கரடி. இவன் வந்து கம்பளின்னு போய் பிடிச்சான், கம்பளி இவனை பிடிச்சிக்கிச்சு. இப்போ விரும்புகிறான் கம்பளியிலேருந்து வெளியே வரணும்னு, ஆனால் கம்பளி அவனை விட மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை ஒரு முறை போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு முறை குடிச்சிட்டு வந்துடுறேன், ஒரு முறை புகைச்சிட்டு வந்துடுறேன், ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு முறை அனுபவிச்சுட்டு வந்துடுறேன்னு உள்ள போனான். வேண்டான்னு திருப்பி வரலான்னு பார்த்தா அது அவனை பிடிச்சு. இப்ப யாரா மாறுகிறானா, அடிமையாக மாறுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவும் இயேசு வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு தவறி போனது. ஆனால் அன்புள்ள மேய்ப்பன் 99 ஆடுகளை தொழுவத்தில் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போய் திரும்பவும் தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை படிக்கும்போது, ஒரு மனுஷனுக்கு ஒரு 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 பெண் 10 வெள்ளிக்காசுகளை சேர்த்து வைத்திருந்தாள். 10ல் 1 காணாம போயிடுச்சு. அது ஒன்றை தேடி கண்டுபிடித்தாள். பின்பு எல்லாரோடும் சந்தோஷப்பட்டாள். ஒரு குமாரன் தொலைந்து போனான். அப்பா அந்த தொலைந்து போன குமாரனுக்காய் காத்து கிடந்தார். அவனை வந்தபோது அணைத்து அவனை மீண்டும் சேர்த்து குமாரனுடைய ஸ்தானத்தை கொடுத்து மீட்டெடுத்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. இன்னைக்கு ஒருவேளை மீட்பை பெறாம இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு என்னை மீட்டுக்கொள்ள ஆண்டவரேன்னு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. தெரியாம போய் சிக்கிட்டேன் ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு போய் சிக்கிட்டேன், என் கூட படிக்கிறவங்களாம் சொன்னாங்கன்னு போய் சிக்கிட்டேன், எனக்கு விடுதலை இல்லை. ஒரே ஒரு வார்த்தை கதருங்க, இயேசுவே நான் ஒரு பாவி, என்னை மீட்டுக்கொள்ளும், இந்த அடிமைத்தனத்தில் என்னை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவே வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை மீட்டு கொண்டு நம்மை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவர். எப்பொழுது ஒரு மனுஷன் நித்திய மகிழ்ச்சியை பெற முடியும்? தேவனுடைய மீட்பை அனுபவிக்கும் போதுதான் ஒரு மனிதன் நித்திய மகிழ்ச்சியை பெற முடியும். We can rejoice in the Lord when we experience His redemption. தேவனுடைய மீட்பை அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள் களி கூற முடியும். இன்றைக்கு யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டு வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். எப்படி அந்த மகிழ்ச்சி வரும்? மீட்கப்படும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை புத்தி இல்லாத ஆட்டை போல நீங்க காணாம போயிருக்கலாம். பேச தெரியாத ஒரு மடந்தையை போல நீங்க ஒரு வெள்ளிக்காசை போல காணாம போயிருக்கலாம். ஏன்? அப்பாவுடைய அன்பை ருசிச்சுட்டே நீங்க காணாம போயிருக்கலாம். எனக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியும், பைபிள்னா என்னன்னு தெரியும், சர்ச்சுனா என்னன்னு தெரியும், ஆலயனா என்ன தெரியும், தினமும் வந்து போனவன் தான், இந்த இடத்துல ஆகாரம் சாப்பிட்டவன் தான், இந்த நன்மையை பெற்றவன் தான். இன்னைக்கு காணாம போய் சுத்தி இருக்கேன், தவறுகளில் போய் சிக்கி இருக்கிறேன், பாவத்தில் மாட்டி இருக்கிறேன், நீங்க வந்திருக்கலாம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளி ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை உங்கள் மேலுள்ள அன்பினால் ஆண்டவரை மீட்டுக் கொள்ள விரும்புகிறார்.
நீங்க இங்க ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கலாம், சார் என்னுடைய ட்ரெடிஷன் எவ்வளவு பெரிய ட்ரெடிஷன் தெரியுமா, எங்க தாத்தா ஒரு பிரசங்கியார், எங்க அப்பா ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்தவர், நான் சின்ன வயசுல இருந்து பைபிள் படிச்சுட்டு வந்தவன். நீங்க சொல்லலாம். மகனுடைய அத்தனை சுதந்திரங்களை அனுபவித்த உங்க வாழ்க்கையில ஒரு அன்புள்ள தகப்பன்கிட்ட வளர்ந்த நீங்க இன்னைக்கு ஒரு அடிமையா நின்று கொண்டிருக்கலாம். ஆனா பயப்பட வேண்டாம். எங்கெங்கேயோ போய் விடுதலை தேடி கிடைக்காம இன்னைக்கு துவண்டு போய் வந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர். இன்றைக்கு ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளுன்னு கேளுங்க. நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன் ஆண்டவரே, ரொம்ப இழந்துட்டேன், ரொம்ப சோரம் போயிட்டேன், ரொம்ப தூரம் போனேன், ஆனால் என்னை கண்டுகொள்ள நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையும் தெரிந்து கொண்டு என்னை மறுபடி சேர்த்துக்கொள்ள நீர் உண்மை உள்ளவர். நீர் மறுபடி சேர்த்துக்கொள்ள உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா.